ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நீதிமொழிகள் 25:15. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீடிய பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நீண்ட பொறுமை நமக்கு இருக்கும் பொழுது 2 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று, மனிதர்கள்கிட்ட நம்ம நீடிய பொறுமையோடு கூட நம்ம இருக்க வேண்டும். அநேக நாட்கள், அநேக மாதங்கள், அநேக வருஷங்கள் நம்ம பொறுமையாய் இருக்க வேண்டும். ஒரு சிலவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணலாம், உங்களை திட்டலாம், உங்களை அடிக்கலாம், உங்களை வஞ்சிக்க பார்க்கலாம், உங்களை தவறான விதத்தில் உங்களை வழி நடத்தலாம். அநேக சூழ்நிலைகள், அநேக பிரச்சனைகள் மனுஷங்கள்கிட்ட இருந்து, உறவினர்கள்கிட்ட இருந்து, அநேக இடத்திலிருந்து நமக்கு வரலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நீண்ட பொறுமையோடு கூட இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு கூட பேசி கர்த்தர் நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். 2வது, தேவனிடத்தில் தேவன்கிட்ட நம்ம பொறுமையாய் இருக்க வேண்டும். இல்லை, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நீடிய பொறுமையாய் என்ன பண்ணுறாராம், பதில் தருகிறார். தம்மிடம் வேண்டிக் கொள்கிறவர்களுடைய விஷயத்தில், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து என்ன பண்ணுறாராம், பதில் தருகிறார். ஆனால் பதில் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், தருவார். பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் மாறாதா, எனக்கு திருமணம் நடக்காதா, எனக்கு குழந்தை பிறக்காதா, எனக்கு வேலை கிடைக்காதா, என் மகன் மாற மாட்டாங்களா, என் மகள் இப்படி இருக்கிறாங்க, இப்படி குடும்பத்தில் அநேக சூழ்நிலைகளை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் நீடிய பொறுமையோடு கூட கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அவருடைய மனசு மாறி அவர் என்ன பண்ண போகிறார்னா உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போகிறார். பிரியமானவர்களே, அவர் நினிவே தேசத்தினுடைய மக்களுடைய கூக்குரலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவங்களுக்காக நான் மனசு மாற மாட்டேன்னா கண்டிப்பாக மாறுவேன்னு சொல்லி அவர்களுக்காக மனம் இறங்கின தேவன் நம்முடைய சூழ்நிலைக்காகவும் மனம் இறங்கி நம்மை மன்னித்து நம்முடைய சூழ்நிலைகளை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே. ஆமாண்டவரை, நாங்கள் தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் மனிதர்கள் எங்களுக்கு செய்கின்ற கீடுகளில், மனிதர்கள் எங்களுக்கு செய்கின்ற துரோகத்தில் நாங்கள் மனிதர்களிடத்தில் ஆண்டவரை எல்லா விஷயத்திலும் பொறுமையாய் நீடிய பொறுமையாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல் ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நீடிய பொறுமையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.